இன்னைக்கு ட்விட்டரை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அட்வான்ஸ் புக்கிங், விடாமுயற்சி எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் அண்ட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மேலே ரொம்ப ஆவலோட இருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாளைக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தில் வந்து ஒரு சூப்பரான 2 அப்டேட் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவியோடைய தழுவல் தான் அப்படிங்கிறது இந்த படத்தில் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் வந்து பார்க்கும்பொழுது இதோட ஒரே ஒரு பிளாட் மட்டும் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத மகிழ் திருமேனி ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணியிருந்தாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிட்டத்தட்ட 3 சேசிங் சீன்ஸ் இருக்கான். இந்த சேசிங் சீன்ஸ் வந்து நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சேசிங் சீன்ஸ்லையும் முக்கியமாக வந்து அஜித் சார் வந்து ஒரு சேசிங் சீனில் பைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரும் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ட்ரீட்டாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமாக இதோட ப்ரீ புக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீ புக்கிங் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து நிறைய டிக்கெட் சேல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே அதுவும் வந்து ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 88,000 டிக்கெட்ஸ் தான் வந்து சேல் ஆயிருக்கு. அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126Kவும், அதுக்கு அடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா 188, அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 230K வந்து ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கும்பொழுது நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம், என்னடா இது ஃபேன் ஃபைட்டு, எங்காலி இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன், எங்காலி இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் வந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு லோ கீ ப்ரொமோஷனல்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனே அப்படிங்கும்பொழுது எனக்கு வெறும் மகிழ் திருமணி மட்டும் தான் ஞாபகத்தில் வராரு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ட்விட்டரில் தெரிஞ்ச தவிர்த்து மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தெரியல அப்படிங்கும்பொழுது, ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரொமோஷன் ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கும்பொழுது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கும்பொழுதே கண்டிப்பாக தெரியுது இந்த படம் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட் வைஸ் மூவி. அண்ட் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஜித் சாரை ரொம்ப மாசலமாட்டலாம் பார்க்க முடியாது, ஒரு குட் ஆக்டராக வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கும் பொழுது ஃபேன்ஸ் வந்து ஒரு லோ கீ ப்ரொமோஷனல் மூவிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200K வந்து ப்ரீ புக்கிங் சேலாக இருக்குது அப்படிங்கும்பொழுது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயமாக தான் அது தோணுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து தலை படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த பழைய ரீக்ரியேட் மெமரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேதாளம், விவேகம், அதே மாதிரி வந்து பார்க்கும்பொழுது இந்த படத்தோட ட்ரெண்டிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து ட்வீட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது நாளைக்கு என்னடா சம்பவம் காத்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யாருமே அந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு மூவி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் பார்க்காம வந்துருங்க. ஏன்னா அது வந்து சும்மா சொல்கிறேன் தவிர்த்து, பட் நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நம்ம விடாமுயற்சி படம் பிடிக்கிறது ரொம்ப அவளோட இருக்கும். பட் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பிளாட் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. பட் நம்ம தலை எப்படி இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அண்ட் அதில் முக்கியமான க்ரூஷியல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் லீடு தான். இதில் நம்ம த்ரிஷா மேம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது, அதில் ஒரு வில்லன் இருப்பார். பட் அதில் வந்து கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் ஆஃப் வில்லன்ஸ். இதில் வந்து முக்கியமான வில்லனா யார் நடிச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா அஜித் சார் அண்ட் ஏகே, அதாவது இன்னொருத்தர் ஆக்ஷன் கிங், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது அஜித் சாரோட வில்லன் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு ஒரு டவுட் தான், இது வந்து கடைசியில் அந்த மங்காத்தா மாதிரி ரீட்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம பார்ப்போம். என்ன இருந்தாலும் விடாமுயற்சிக்கு நான் வந்து இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.